ஹை காய்ஸ், டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கவுண்டர் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் கவுண்டரில் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போட்டு தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுடே வந்து டிமார்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. ஃபீவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வந்து கிச்சன் ஒர்க்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து எனக்கு ஆகாது. நாங்கள் மும்பையில் இருக்கும்போது எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும். நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து மாஸ்க் போட்டிருக்கேன். கோவிட் டைம்லலாம் வந்து மாஸ்க் போட பழகலை. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து டாக்டர் வந்து சஜெக்ட் பண்ணாங்க. சரி மாஸ்க் போட்டால் தான், ஏன்னா டஸ்ட்டு வந்து பட்டுச்சுன்னா ஒரு 1 வீக்கு இல்லைனா ஒரு 5 டேஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கும், த்ரோட் ப்ராப்ளம் ஆகிடும் எனக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்க் போடுற ரீசனே அதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டு க்ளீன் பண்ணும்போது எப்போ மாஸ்க் போடுவேன். ஸோ அன்றைக்கி நான் மாஸ்க் போடாமலே சரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீவரு, த்ரோட் வேறு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பெயின் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான்வெஜ் வந்து டேப்லெட் எடுக்கலாமான்னு நினச்சி யோசனை பண்ணேன். சரி வேணாம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ஹோட்டல் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஏன்னா கிச்சன் எல்லாமே டோட்டலாக கொண்டு வந்து வெளியே வச்சுட்டோமா. ஸோ அதனால் நம்ம குக் பண்ணுறதுக்கெலாம் எல்லா திங்ஸுமே வெளியே வந்து பால்கனியில் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண முடியாது இல்லையா. சரி அதனால் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது கம்பல்சரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் வந்து நான்வெஜ்ஜே தான் வந்து சாப்பிட்டோம் வாங்கிட்டு வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃப்ரைடே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீனாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால மாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வாஷ் பண்ணிவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரஸ் தலைவாசல் மட்டும்தான், பூஜை ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்க திங்ஸ்லாம் வந்து படம் எல்லாம் சாமி பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரைடே வந்து நம்ம எப்பவுமே பூஜை ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பூஜை பாத்திரம்லாம் வளர்க்க மாட்டேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் மட்டும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அம்மிக்கு வந்து அது வாஷ் பண்ணணும்ல, அப்போ வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுருவோம். ஸோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம அந்த ஃப்ரைடே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீக்கில் ஒன்ஸ் அந்த டைம் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி இந்த தொட்டியில் இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல. ஏன்னா நம்ம சாமிக்கு வந்து கும்பிட்றோம். அந்த கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பட்டதுனாலேயே அது என்ன ரீசன் தெரியல. ஸோ நான் வந்து மஞ்சள் அபிஷேகம்லாம் பண்ணி கும்பிடுவேன் எங்கள் சொந்த வீட்டில். ஆனால் இங்கே என்ன ரீசன் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரல. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது துளசி செடி. ஸோ நான் வந்து மெயினாக ஃப்ரைடே வந்து துளசி செடி பூஜை பண்ணுவேன், சாட்டர்டே ஃப்ரைடே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், இல்லை சீஸ் போட்டால் வந்துடும். அதுக்கப்புறம் பூஜை வந்து வாசலுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பூரி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு பூரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி மாவெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பூரி நானும் சாப்பிட்டானு ஒரு வழி இல்லை. நான் அவ்வளோ பூரி சாப்பிட மாட்டேன். இப்போ தான் வந்து பூரி சாப்பிட பழகிட்டேன். அது பூரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி கேர் ஆகிடும் எனக்கு. அதனாலே நான் பூரி சாப்பிட மாட்டேன். அது இல்லாமல் ஆயில் ஃபுட்டு. ஸோ நான் அது சாப்பிட மாட்டேன். அவங்க ஆயில் ஃபுட்டுன்னா பூரி மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. பூரி சமோசா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மில்க் வந்து கிரேவி வந்து செஞ்சேன். இது வந்து மில்க் வச்சு செய்கிற கிரேவி. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், நம்ம வந்து நல்ல இந்த கறி தொக்கு, மட்டன் சிக்கன் தொக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வந்து செஞ்சுருக்குறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த செய்கிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுற ரெசிபி நான் வந்து எடுக்கல. ஸோ டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற அந்த டைம்லேயே நான் லஞ்சுக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா 10:30க்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து 1 hour மட்டும் எனக்கு வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் மில்க் வந்து அந்த கிரேவி செஞ்சோம் இல்லையா, பொட்டேட்டோ கிரேவி, டால், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா, கர்டு வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தான். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மும்பையில் இருக்கும்போதெல்லாம் இப்படி தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. ஸோ அது சாப்பிடாமல் இருந்தால் ஒரு மாதிரி அந்த ஃபீலே இல்லை பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த பூரியும் அந்த பொட்டேட்டோ மசாலாவும் கர்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா
லஞ்சுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ மசாலாவே, அதுக்கப்புறம் ஒரு பூரி, ஒயிட் ரைஸ், லெமன் வந்து பார்த்திங்கன்னா லெமன் பிக்கல் வீட்டில் செஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் செஞ்சது, முருங்கை கத்திரிக்காய். இது வந்து ஒரு நான்வெஜ் மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். பட் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கத்திரிக்காயோடைய அந்த மசாலா வந்து மிங்கிள் ஆகும்போது ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ லன்ச் வந்து ஃபைனலாக இது தான் வந்து பார்த்திங்கன்னா. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இடியப்பமும் சிக்கன் மட்டும் தான் என் ஹஸ்பண்டுக்கு. ஃபிஷ்ஷெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் தான் வந்து அதை சாப்பிட்டேன். ஏன்னா நண்டு எதுக்காக சாப்பிட்ணுன்ட்டு பார்த்திங்கன்னா, கோல்டாக இருக்கும்போது நண்டு சாப்பிட்டா ஹீட் ஆகும். ஸோ நீங்கள் மாதிரி ஃபீவர் வரும்போது எப்படி சாப்பிடுவீங்க, வீட்டில் சாப்பிடுவீங்களா, ஹோட்டல் சாப்பிடுவீங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.